அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ரஹ்மத்தான ஒரு நாளில் இருக்கோம். அதாவது மீலாதுன் நபி, அதாவது நபி அவர்கள் பிறந்த தினத்தில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு அமல், அதாவது துஆக்களை அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியது. இன்னைக்கு நம்ம சிறந்த ஒரு தினத்தில் இருக்கோம் இல்லையா? நபி அவர்களுடைய பிறந்த தினத்தில் இருக்கோம். நபி அவர்களுக்காகவும் நமக்காகவும் நம்மளோட அத்தனை நபர்களுடைய தேவைகளுக்காகவும் கேட்கக்கூடிய வகையில் இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு துஆவை தமிழில் தான் கேட்க போகிறேன். எல்லோருமே கேளுங்க இன்ஷா அல்லாஹ். ஆமீன் சொல்லுங்க. எல்லா மக்களுக்குமே இதை முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். அதற்கான நற்கூலியை அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே தருவான். கண்டிப்பாக இந்த ஒரு துஆ உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னாலே நிச்சயம் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது நடக்கும். ஏன்னா இதில் நம்மளோட ஒவ்வொரு தேவைகளையும் எடுத்து அல்லாஹ்விடத்துல சொல்லக்கூடிய வகையில் இருக்குது. இந்த துஆ கபுலானாலே போதும், நம்ம எல்லோருடைய துஆவுமே கபுலாயிரும். அதனால இந்த ஒரு அமலை எல்லோருமே கேளுங்க, காதுலையாவது கேளுங்க, ஆமீன் சொல்லுங்க. முடிஞ்சளவு கடமையாக நினச்சி மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். நான் தமிழில் ஒரு நிறைவான துஆவை கேட்க போகிறேன் இன்ஷா அல்லாஹ். எல்லோருமே ஆமீன் சொல்லுங்க. இந்த ஒரு துஆ கண்டிப்பா ஒவ்வொரு பெண்களும் கேட்க வேண்டிய ஒரு துஆ. பெண்களோட வாழ்க்கையில திருப்புமுனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துஆன்னே நான் சொல்வேன். இப்போ நான் தமிழ்ல துஆவை கேட்க போறேன். எல்லோருமே ஆமீன் சொல்லுங்க. அல்லாஹ்வே, எங்கள் இறைவனே, அருளாளனே, அன்புடையோனே, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பவனே, எங்களுடைய ரகசியங்களையும் வெளிப்படையான விஷயங்களையும் அறிந்தவனே, எங்கள் மீது உனது அளவற்ற அருளையும் கருணையையும் பொழிவாயாக. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அல்லாஹ்வே, உலகத்திற்கே இரக்கமாக அனுப்பப்பட்ட உனது அன்பிற்குரிய தூதர் முஹம்மது முஸ்தபா அவர்கள் மீது நீ அளவற்ற அருளையும் சமாதானத்தையும் பரக்கத்தையும் பொழிவாயாக. அவர்கள் கொண்டு வந்த ஈமானை எங்கள் உள்ளங்களில் உறுதியாக்குவாயாக. அவர்கள் கற்றுக் கொடுத்த சுன்னத்தை எங்கள் வாழ்க்கையில் உயிர்ப்பிப்பாயாக. அவர்கள் நேசித்ததை நாங்களும் நேசிக்கச் செய்வாயாக. அவர்கள் வெறுத்ததை நாங்களும் வெறுக்கச் செய்வாயாக. அவர்கள் காட்டிய நேரான பாதையில் எங்களை வாழச் செய்வாயாக. யா ரபுல் ஆலமீனே, நபி அவர்கள் மீது நாங்கள் உண்மையான அன்பு கொண்டவர்களாக ஆக்குவாயாக. அந்த அன்பு வெறும் வார்த்தைகளில் மட்டும் இல்லாமல் எங்கள் செயல்களிலும், எங்கள் குணங்களிலும், எங்கள் குடும்ப வாழ்க்கையிலும், எங்கள் தொழிலிலும், எங்கள் பேச்சிலும் வெளிப்படச் செய்வாயாக. நபி அவர்களின் சுன்னத்தை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு வழங்குவாயாக. அவர்களை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ளும் ஆர்வத்தையும் அவர்களின் வாழ்க்கையை பின்பற்றும் தௌஃபீக்கையும் எங்களுக்கு வழங்குவாயாக. அல்லாஹுவே, மறுமை நாளில் நபி அவர்களின் உம்மத்தில் உண்மையானவர்களாக எங்களை எழுப்புவாயாக. நபியவர்களின் கொடியின் கீழ் எங்களை ஒன்று சேர்ப்பாயாக. ஹவுலுல் கௌசர் அருகில் அவர்களிடமிருந்து நீர் அருந்தும் பாக்கியத்தை எங்களுக்கு வழங்குவாயாக. அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற தகுதியான உம்மத்தாக எங்களை ஆக்குவாயாக. கியாமத் நாளில் அவர்களிடமிருந்து விலகி நிற்க வேண்டிய நிலையை எங்களுக்கு ஏற்படுத்தி விடாதே ரப்பே. அல்லாஹ்வே, எங்கள் ஈமானை பாதுகாப்பாயாக. ஈமான் நிலையில் வாழச் செய்வாயாக. ஈமான் நிலையில் மரணிக்கச் செய்வாயாக. கலிமாவுடன் எங்கள் உயிரை பிரிக்கச் செய்வாயாக. எங்கள் இறுதி வார்த்தைகளை உன்னை நினைத்து கொண்டிருக்கும் வார்த்தைகளாக லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ்வாக ஆக்குவாயாக. எங்கள் வாழ்க்கையின் இறுதி நேரத்தை அழகான முடிவாக ஆக்குவாயாக. அல்லாஹுவே, நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. இன்னும் மறைவாக செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. வெளிப்படையாக செய்த பாவங்களையும் மன்னிப்பாயாக. சிறிய பாவங்களையும் பெரிய பாவங்களையும் மன்னிப்பாயாக. எங்கள் நாவால் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் கண்களால் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் காதுகளால் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் உள்ளத்தில் தோன்றிய தவறான எண்ணங்களை மன்னிப்பாயாக. எங்கள் கடந்த காலத்தில் மன்னித்து எங்கள் எதிர்காலத்தை நல்லதாக ஆக்குவாயாக. அல்லாஹுவே, எங்கள் உள்ளங்களை சுத்தப்படுத்துவாயாக. பொறாமையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. கர்வத்திலிருந்து காப்பாயாக. பகையிலிருந்து காப்பாயாக. வெறுப்பிலிருந்து காப்பாயாக. தீய எண்ணங்களிலிருந்து காப்பாயாக. ரியா, புகழ், விருப்பம், தற்பெருமை ஆகியவற்றிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. எங்கள் உள்ளங்களில் உன் பயத்தையும் உன் அன்பையும் உன் மீது நம்பிக்கையையும் நிரப்புவாயாக. அல்லாஹுவே, எங்கள் தொழுகையை சரியாக்குவாயாக. குர்ஆனுடன் எங்களை தொடர்பை வலுப்படுத்துவாயாக. திக்ரில் எங்கள் நாவுகளை ஈடுபடுத்துவாயாக. துஆவில் எங்கள் கைகளை உயர்த்தும் அடியார்களாக எங்களை ஆக்குவாயாக. 5 நேர தொழுகையையும் உயிராக கருதி பாதுகாத்து தொழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக.
தஹஜ்ஜத்து தொழக்கூடியவர்களாகவும் இரவின் அமைதியில் உன்னிடம் அழக்கூடியவர்களாகவும் எங்களை ஆக்குவாயாக. அல்லாஹ்வே, எங்கள் பெற்றோர்களுக்கு அருள் செய்வாயாக. அவர்கள் உயிருடன் இருந்தால் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் ஈமானையும் நிம்மதியையும் வழங்குவாயாக. அவர்கள் செய்த தியாகங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக. அவர்கள் எங்களுக்காக செய்த ஒவ்வொரு நன்மைக்கும் நற்கூலி வழங்குவாயாக. அவர்கள் மரணத்தில் இருந்தால் அவர்களின் கபறுகளை ஒளியால் நிரப்புவாயாக. அவர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களின் கபறுகளை விசாலமாக்குவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அவர்களுக்கு உயர்ந்த இடத்தை வழங்குவாயாக. அல்லாஹ்வே, எங்கள் கணவன், மனைவி, பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள், உறவினர்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக. இன்னும் அனைவரையும் பாதுகாப்பாயாக. எங்கள் குடும்பத்தில் ஈமானை நிலைநிறுத்துவாயாக. எங்கள் வீடுகளில் சண்டை, பிரச்சனை, மனக்கசப்பு, பொறாமை, தீய பார்வை ஆகியவற்றை அகற்றுவாயாக. எங்கள் வீடுகளை தொழுகை, குர்ஆன், திக்ர், அன்பு, அமைதி, பரக்கத் நிறைந்த வீடுகளாக ஆக்குவாயாக. எங்கள் குழந்தைகளை நல்லவர்களாக ஆக்குவாயாக. அவர்களை ஈமான் இழக்காதபடி பாதுகாப்பாயாக. நல்ல நண்பர்களை அவர்களுக்கு வழங்குவாயாக. தீய பழக்கங்கள், கெட்ட பழக்கங்களிலிருந்து அவர்களை காப்பாற்றுவாயாக. அவர்கள் எங்களுக்கு உலகிலும் மறுமையிலும் கண்குளிர்ச்சியாக இருக்கச் செய்வாயாக. அல்லாஹ்வே, எங்களுக்கு ஹலாலான ரிசுக்கை அதிகமாக வழங்குவாயாக. எங்கள் வாழ்வாதாரத்தில் பரக்கச் செய்வாயாக. எங்களுடைய தேவைகளை உன் அருளால் நிறைவேற்றுவாயாக. கடனில் இருப்பவர்களின் கடன்களை அடைக்க வழி செய்வாயாக. பொருளாதார சிரமத்தில் இருப்பவர்களுக்கு கதவுகளை திறந்து விடுவாயாக. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலையை வழங்குவாயாக. தொழில் செய்பவர்களின் தொழிலில் பரக்கச் செய்வாயாக. வியாபாரம் செய்பவர்களுக்கு ஹலாலான லாபத்தை வழங்குவாயாக. யாரிடமும் கையேந்த வேண்டிய நிலையை எங்களுக்கு ஏற்படுத்தி விடாதே. ஹராமான வழியில் ஒரு ரூபாய் கூட எங்களிடம் வராதபடி எங்களை காப்பாற்றுவாயாக. அல்லாஹ்வே, நோயால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஷிஃபாவை வழங்குவாயாக. உடல் நோய்களையும் மன வேதனைகளையும் உள்ளத்தின் பாரங்களையும் நீக்குவாயாக. மருத்துவ சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு சிறந்த சிகிச்சையை ஏற்படுத்துவாயாக. மருத்துவர்களின் கைகளில் ஷிஃபாவை வைத்து அருள்வாயாக. நோயை நன்மைக்கான காரணமாக ஆக்கிவிடுவாயாக. அல்லாஹ்வே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கேட்க மறந்த தேவைகளையும் நீ அறிந்திருக்கின்றாய். எங்கள் வாயால் நாங்கள் சொல்ல முடியாத ஆசைகளையும் நீயே அறிந்திருக்கிறாய். எங்கள் உள்ளத்தில் மறைத்து வைத்திருக்கும் கவலைகளையும் நீயே அறிந்திருக்கிறாய். எங்கள் இரவுகளின் நாங்கள் தனியாக அழுத கண்ணீரையும் நீயே அறிந்திருக்கிறாய். யாரிடமும் சொல்ல முடியாத துயரங்களையும் நீயே அறிந்திருக்கிறாய். யாரிடமும் கேட்க முடியாத உதவிகளையும் நீயே அறிந்திருக்கிறாய். அல்லாஹ்வே, நாங்கள் கேட்பதற்கு முன்பே எங்களுடைய தேவைகளை அறிந்து எங்களுக்கு சிறந்ததை தேர்ந்தெடுத்து வழங்குவாயாக. நாங்கள் விரும்பியதை தருவது எங்களுக்கு நன்மையென்றால் அதை வழங்குவாயாக. அது எங்களுக்கு தீமை என்றால் அதை எங்களிடமிருந்து விலக்கி அதைவிட சிறந்ததை வழங்குவாயாக. எங்கள் துஆக்களுக்கு தாமதம் ஏற்பட்டாலும் நாங்கள் உன்மீது நம்பிக்கை இழக்காதவர்களாக இருக்கச் செய்வாயாக. அல்லாஹ்வே, எங்கள் கபர் வாழ்க்கையை பற்றி எங்களுக்கு இரக்கம் செய்வாயாக. கபரின் இருளை எங்களுக்கு ஒளியாக மாற்றுவாயாக. கபரின் தனிமையில் எங்களுக்கு துணையாக இருப்பாயாக. கபரின் கேள்வி கணக்குகளுக்கு சரியான பதில் அளிக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. எங்கள் கபரை ஜன்னத்தின் தோட்டங்களில் ஒரு தோட்டமாக ஆக்குவாயாக. கபரின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக. கியாமத் நாள் வரை உன் பாதுகாப்பில் எங்களை வைத்திருப்பாயாக. அல்லாஹ்வே, கியாமத் நாளில் எங்களை பயப்பட வேண்டியவர்களாக அல்லாமல் நிம்மதியுடன் நிற்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. எங்கள் அமல்களின் புத்தகத்தை வலது கையில் பெறச் செய்வாயாக. எங்கள் கணக்கை எளிதாக்குவாயாக. எங்கள் குறைகளை மன்னித்தருள்வாயாக. எங்கள் பாவங்களை மக்களுக்கு முன்னால் வெளிப்படுத்தி விடாதே ரப்பே. எங்கள் மறைவான குற்றங்களை மறைத்து எங்களை மன்னித்தருள்வாயாக. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை எளிதாக கடக்கச் செய்வாயாக. நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாயாக. ஜஹன்னமின் நெருப்பை எங்கள் உடலுக்கு ஹராமாக்குவாயாக. அல்லாஹ்வே, எங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்குவாயாக. அதில் நபியவர்களுக்கு அருகாமையில் எங்களுக்கு வழங்குவாயாக. நபியவர்களை நேசித்தவர்களுடன் எங்களை ஒன்று சேர்ப்பாயாக. நல்லவர்கள், சித்தீக்கீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் ஆகியோருடன் எங்களை எழுப்புவாயாக. எங்கள் குடும்பத்தினரையும் எங்களுடன் ஜன்னத்தில் ஒன்றாக சேர்ப்பாயாக. ஜன்னத்தில் பிரிவு இல்லாத வாழ்க்கையை வழங்குவாயாக. கவலையில்லாத வாழ்க்கை, நோயில்லாத வாழ்க்கை, கண்ணீர் இல்லாத வாழ்க்கை, பயமில்லாத வாழ்க்கை, முடிவில்லாத இன்பம், உன் திருப்தியுடன் கூடிய வாழ்க்கை, அந்த ஜன்னத் வாழ்க்கையை எங்களுக்கு வழங்குவாயாக. அல்லாஹ்வே, எல்லாவற்றிற்கும் மேலாக உன் ரிலாவை எங்களுக்கு வழங்குவாயாக. உன்னை பார்க்கும் மிகப்பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு வழங்குவாயாக. உன்னுடைய திருப்தியை பெற்ற அடியார்களாக எங்களை ஆக்குவாயாக. அல்லாஹ்வே, எங்கள் துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் கண்ணீரை ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் தொழுகைகளை ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் சதக்காவை ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் சிறிய நன்மைகளையும் உன் அளவற்ற அருளால் பெரிதாக்குவாயாக.
நாங்கள் செய்த நன்மைகளை ஏற்றுக்கொண்டு நாங்கள் செய்த தீமைகளை மன்னிப்பாயாக. அல்லாஹ்வே, உலகில் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக. மறுமையிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக. நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக. எங்கள் இதயங்களில் முஹம்மது அவர்களின் அன்பை அதிகப்படுத்துவாயாக. அவர்களின் சுன்னத்தை எங்கள் வாழ்க்கையின் வழியாக ஆக்குவாயாக. அவர்களின் உம்மத்தில் உண்மையானவர்களாக எங்களை ஆக்குவாயாக. அவர்களுடன் ஜன்னத்தில் அருகருகே வாழும் பாக்கியத்தை எங்களுக்கும் எங்களைச் சார்ந்த அனைவருக்கும் வழங்குவாயாக. அல்லாஹ்வே, இன்று நாங்கள் கேட்கும் இந்த துஆவில் எங்களுக்காக மட்டுமல்ல, எங்களை நேசிப்பவர்களுக்காகவும் எங்களை வெறுப்பவர்களுக்காகவும் எங்களிடம் உதவி கேட்டவர்களுக்காகவும் எங்களுக்கு உதவி செய்தவர்களுக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காகவும் எங்கள் உறவினர்களுக்காகவும் எங்கள் நண்பர்களுக்காகவும் இந்த உலகில் உள்ள அனைத்து முஸ்லிம்களுக்காகவும் துஆ செய்கிறோம். அனைவருடைய ஈமானையும் பாதுகாப்பாயாக. அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நோயாளிகளுக்கு ஷிஃபாவை தருவாயாக. கடனாளிகளின் கடன்களை அடைக்க உதவி செய்வாயாக. இன்னும் செல்வத்தை தேடுவோருக்கு செல்வத்தை பரக்கத்தாக வாழச் செய்வாயாக. துயரத்தில் இருப்பவர்களின் துயரத்தை நீக்குவாயாக. குழந்தை வேண்டி காத்திருப்பவர்களுக்கு நல்ல சந்ததியை வழங்குவாயாக. திருமணம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை வழங்குவாயாக. குடும்ப பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு சமாதானத்தை வழங்குவாயாக. வேலை இல்லாதவர்களுக்கு ஹலாலான வாழ்வாதாரத்தை வழங்குவாயாக. வழி தவறியவர்களுக்கு நேர்வழியை வழங்குவாயாக. மரணித்த அனைத்து முஸ்லிம்களுக்கும் மன்னிப்பையும் அருளையும் வழங்குவாயாக. அல்லாஹ்வே, யாரெல்லாம் உன்னிடம் வறுமையின் காரணத்தால் செல்வத்தின் தேடலின் காரணத்தால் கையேந்துகிறார்களோ அத்தனை நபருடைய கண்ணீரையும் துடைத்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் கேட்பதை விட பல மடங்கு அதிகமான செல்வத்தை பரக்கத்தாக வழங்குவாயாக. செல்வத்தின் தேடலுக்காக எந்த ஒரு நபரிடமும் கையேந்த விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. அல்லாஹ்வே, எங்களுடைய கடைசி மூச்சு வரைக்கும் உன்னை மறக்காமல் வாழச் செய்வாயாக. உன்னை திருப்திப்படுத்தும் வாழ்க்கையை எங்களுக்கு வழங்குவாயாக. எங்கள் மரணம் எங்களுக்கு ஈமானின் வெற்றியாக இருக்கச் செய்வாயாக. எங்கள் கபரு நிம்மதியாக இருக்கச் செய்வாயாக. எங்கள் கியாமத் எளிதாக இருக்கச் செய்வாயாக. எங்கள் சிராத் எளிதாக இருக்கச் செய்வாயாக. எங்களுக்கு ஜன்னத்தை நிச்சயமாக ஆக்கித் தருவாயாக. எங்கள் முடிவு நன்மையாக இருக்கச் செய்வாயாக. எங்களால் கேட்க முடியாததை நீ அறிவாய் ரப்பே. எங்களால் சொல்ல முடியாததை நீ அறிவாய் ரப்பே. எங்களால் புரிந்து கொள்ள முடியாத நன்மையையும் நீ அறிவாய். எங்களுக்கு தெரியாத ஆபத்துக்களில் இருந்தும் எங்களை காப்பாற்றுவாயாக. இன்னும் எங்களுடைய குழப்பமான சில விஷயங்களுக்கு தீர்வை தருவாயாக. எங்களுக்கு மன அமைதியை தருவாயாக. எங்களுடைய வாழ்க்கையை அழகாக ஆக்கித் தருவாயாக. எங்களுக்கு பரிசளித்த இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் உணர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக எங்களை ஆக்குவாயாக. இன்னும் எங்கள் எதிர்காலத்தை ஈமானால் நிரப்புவாயாக. எங்கள் நிகழ்காலத்தை பரக்கத் நிறைந்ததாக ஆக்குவாயாக. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலா சய்யிதினா முஹம்மத். அல்லாஹ்வே, எங்கள் நபி முஹம்மது அவர்களின் உம்மத்தில் பிறந்ததற்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களை எங்கள் வழிகாட்டியாக அனுப்பியதற்காக உன்னை புகழ்கிறோம். அவர்களின் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லும் நாவுகளை எங்களுக்கு வழங்குவாயாக. அவர்களின் சுன்னத்தை பின்பற்றும் வாழ்க்கையை எங்களுக்கு வழங்குவாயாக. அவர்களுடன் மறுமையில் சேரும் பாக்கியத்தை எங்களுக்கு வழங்குவாயாக. அவர்களுடைய அருகாமையை எங்களுக்கு வழங்குவாயாக. அவர்களின் ஷஃபாஅத்தை எங்களுக்கு வழங்குவாயாக. அவர்களின் அன்பை எங்கள் உள்ளங்களில் என்றும் நிலைத்திருக்கச் செய்வாயாக. அல்லாஹ்வே, எங்கள் மீது ரஹ்மத் செய்வாயாக. எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் குறைகளை மன்னித்தருள்வாயாக. எங்கள் தேவைகளை நிறைவேற்றுவாயாக. எங்கள் குடும்பத்தை பாதுகாப்பாயாக. எங்கள் ரிஸ்கில் பரக்கத் செய்வாயாக. எங்கள் கபரை ஒளியாக்குவாயாக. எங்கள் மறுமையை சிறப்பாக்குவாயாக. எங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்குவாயாக. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகாமையை எங்களுக்கு இலகுவாக்குவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.